நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சுப்பாம்புகள் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசியிருக்கிறார். ராகுல் காந்திக்கு தயாநிதி மாறன் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி குறித்து ராகுல் காந்தி பேசாமல் இருந்தது குறித்து தயாநிதி மாறன் தற்பொழுது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தாமல் தேர்வில் முறைகேடு என மட்டும் பேசுவோர் துரோகிகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பாஜகவின் குதிரை பேரங்களை கண்டிக்கிறவர்கள் தாவேகாவின் குதிரை பேரங்களை மட்டும் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறியிருக்கிறார் தயாநிதி மாறன். நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சுப்பாம்புகள் என்று கூறியிருக்கிறார் திமுக எம்பி தயாநிதி மாறன். தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி குறித்து பேசாமல் இருப்பவர்கள் துரோகிகள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு வந்த ராகுல் காந்தி காவிரி குறித்து எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அது குறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக எம்பி தயாநிதி மாறன். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தாமல் தேர்வில் முறைகேடு என்று மட்டும் பேசுவோர் துரோகிகள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவின் குதிரை பேரங்களை கண்டிக்கிறவர்கள் தாவேகாவின் குதிரை பேரங்களை கண்டுகொள்வதில்லை. நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சுப்பாம்புகள் என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக எம்பி தயாநிதி மாறன். தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி குறித்து பேசாமல் இருப்பவர்கள் துரோகிகள். காவிரியில் தமிழக உரிமையை காவு வாங்கும் மேகதாதுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதோரும் துரோகிகள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கு வந்த ராகுல் காந்தி காவிரி விவகாரம் குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அதுகுறித்து திமுக எம்பி தயாநிதி மாறன் சமூக வலைதளத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு கருத்துக்களையும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு எதிரான கண்டனங்கள் மூலமாக நம்பிக்கையை விற்று பதவியை வாங்கும் நச்சுப்பாம்புகள், தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டு காவிரி குறித்து பேசாமல் இருப்பவர்கள் துரோகிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காவிரியில் தமிழக உரிமையை காவு வாங்கும் மேகதாட்டுவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதோர் துரோகிகள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தயாநிதி மாறன்.